India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. தொழிற்சாலைகளில் மட்டுமே கிடைக்கும் மெத்தனால் சாராய வியாபாரிகளிடம் கிடைத்தது எப்படி? பணம் சம்பாதிக்கும் ஆசையில் மிக சிறிய வயதில் மெத்தனால் சப்ளையில் இறங்கிய மாதேஷ். கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவம் நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள நிலையில் உயிர்வலிக்கு காரணமான மெத்தனாலை சப்ளை செய்த நபர்கள் அடுத்தடுத்து கைதாகியுள்ளனர். இவர்களது நெட்வொர்க்கை தகவலை கேட்கும் நமக்கு அதிர்ச்சியுடன் தலை சுற்றலும் ஏற்படுகிறது. ஏனென்றால் கைதான மாதேஷ் என்பவருக்கு 19 வயது மட்டுமே ஆகிறது. இளம் வயதிலேயே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசையில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட இவர் திருவண்ணாமலை பகுதியில் 4.5 கோடிக்கு நிலம் வாங்க பணம் கொடுத்திருக்கும் தகவலை கேட்கும் போது நமக்கு தலை சுற்றாமல் என்ன செய்யும்? கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விஷசாராய சாவு 55 தாண்டியுள்ள நிலையில் இந்த கொடிய சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் விசாரணையில் புது செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. உயிரிழப்புக்கு காரணமான மெத்தனால் கள்ளச்சாராய வியாபாரிகள் கையில் சர்வசாதாரணமாக கிடைத்த தகவல்கள் தான் நம்மை மிரள வைக்கிறது. கருணாபுரம் சம்பவத்தில் விஷசாராயத்தை விற்பனை செய்த கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் முதலில் கைது செய்யப்பட்டார். அவருடன் மனைவி விஜயா, சகோதரர் தாமோதரன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். கண்ணுக்குட்டி அளித்த தகவலின்படி கள்ளச்சாராயம் சப்ளை செய்த சின்னதுரை என்பவர் பிடிபட்டார். இவரே கண்ணுக்குட்டிக்கு கள்ளச்சாராயம் சப்ளை செய்துள்ளார். இந்த நிலையில் விஷச்சாராய சாவுக்கு காரணமான மெத்தனால் எப்படி புழங்கியது என்ற விசாரணை போலீசார் தீவிரப்படுத்திய போது புதுச்சேரியை சேர்ந்த மாதேஷ் கைது செய்யப்பட்டார். இவருடன் ஹமீத், பன்ருட்டி சக்திவேல், சூலாங்குறிச்சி கண்ணன் உள்ளிட்டோர் பிடிபட்டனர். இவர்களில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட மாதேஷுக்கு 19 வயதே ஆகிறது. அவர் பணம் சம்பாதிக்கும் ஆசையில் சட்டவிரோதமாக மெத்தனால் விற்பனையில் ஈடுபட்டு மிக குறுகிய காலத்தில் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்து உள்ளார். அப்படி சம்பாதித்த பணத்தில் கடந்த மாதம் பன்ருட்டி அருகே உள்ள பெட்ரோல் பங்க் ஒன்றை 50 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒப்பந்தம் செய்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலையில் நிலம் வாங்க 4.5 கோடி ரூபாய் கொடுத்துள்ளார். தந்தை இழந்த நிலையில் பணம் சம்பாதிக்கும் ஆசையில் சாராய தொழிலில் ஈடுபட்டு சொத்து குவித்ததாக கூறப்படுகிறது. இவருக்கு மெத்தனால் வாங்க GST எண் கொடுத்து பில் தயாரிக்க உதவியது பன்ருட்டி ஓட்டல் அதிபரும் சிப்ஸ் கடை உரிமையாளருமான சக்திவேல் என்பது விசாரணையில் தெரியவர திருவண்ணாமலை கிரிவலம் சென்றிருந்த அவரை போலீசார் அங்கு சென்று கைது செய்தனர். விசாரணையின் போது மாதேஷுடன் ஏற்பட்ட பழக்கம் குறித்து அவர் கூறியுள்ளார். தன்னுடைய ஓட்டலுக்கு சாப்பிட வந்த போது மாதேஷ் பழக்கமானதாகவும் தான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருவதாகவும் கூறிய மாதேஷ் பழகியதாகவும் சக்திவேல் கூறியுள்ளார். மாதேஷுக்கு பன்ருட்டியில் ஒரு பெட்ரோல் பங்கை 50 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒப்பந்தம் செய்து கொடுத்ததாகவும் மேலும் 4.5 கோடியில் நிலம் வாங்க பேசி முடித்து கொடுத்ததாகவும் சக்திவேல் விசாரணையில் கூறியுள்ளார். மேலும் தான் நண்பர்களுடன் சேர்ந்து கெமிக்கல் வியாபாரம் செய்து வருவதாகவும் அதற்கு GST தேவைப்படுவதாக கூறி தனது நம்பரை வாங்கி பயன்படுத்தியதாகவும் சக்திவேல் கூறியுள்ளார். சென்னையிலிருந்து கொண்டு வரும் மெத்தனால் விருதாச்சலம் செல்லும் வழியில் பன்ருட்டியில் இறக்கி வேறு வண்டியில் ஏற்றி செல்லப்படும் என்றும் இந்த சூழலில்தான் மாதேஷனுடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் சக்திவேல் விசாரணையில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மாதேஷிடம் போலீசார் நடத்திய விசாரணையின் போது கள்ளக்குறிச்சிக்கு மெத்தனாலை சென்னை மதுரவாயில் பகுதியை சேர்ந்த சிவகுமார் என்பவர் சப்ளை செய்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சென்னை MGR நகரில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த சிவகுமாரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்திய போது கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக மெத்தனால் மற்றும் டர்பன்டைன் எண்ணெயை சாராய வியாபாரிகளுக்கு சப்ளை செய்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சிவகுமார் பணியாற்றி வரும் வடபெரும்பாக்கத்தில் உள்ள ரசாயன தொழிற்சாலைக்கு விசாரணை நடத்த போலீசார் சென்றபோது அந்த தொழிற்சாலை பூட்டி கிடந்த நிலையில் கள்ளக்குறிச்சி எம்பர் பகுதியை சேர்ந்த தெய்வீகன் என்பவர் பிடிபட்டார். பேரல்களில் வரும் மெத்தனாலை சிறிய கேன்களில் மாற்றுவதற்கு இடவசதியை இவர் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். இப்படிதான் தொழிற்சாலைகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மிக ஆபத்தான மெத்தனால் சாராய வியாபாரிகள் கையில் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் முக்கியமான தகவல் என்னவென்றால் புதுச்சேரியை சேர்ந்த மாதேஷ் டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்பில் சேர்ந்த நிலையில் குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கும் ஆசையில் படிப்பை 2 மாதத்திலேயே விட்டுவிட்டார். புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு சாராயம் கடத்தி வந்து விற்பனை செய்யும் வியாபாரிகளுடன் மாதேஷுக்கு முதலில் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அதில்தான் சாராய வியாபாரி சின்னதுரையுடன் பழக்கம் கிடைத்துள்ளது. அவரிடம் தான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்றும் சாராயத்தில் மெத்தனால் கலந்தால் போதை அதிகமாக இருக்கும், அதன் மூலம் சாராய வியாபாரம் பெருகி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்றும் மாதேஷ் கூற சின்னதுரைக்கும் ஆசை தொற்றிக் கொண்டுள்ளது. அதன் பின்னரே சென்னையிலிருந்து பேரலாக
கல்வராயன் மலைக்கு மெத்தனால் சப்ளை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.